ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷலாக எறா கிரேவி வச்சுருக்கோம். எப்படி வைக்கலாம் பார்க்கலாம் வாங்க. எறா கிரேவி எப்படி வைக்கணும் பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றணும். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை, சீரகம், இந்த அளவு கடுகு கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு 4 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம கிரேவி எவ்வளோ வேணுமோ அது அளவு வெங்காயம் நம்ம போட்டுக்கலாம். நான் ஒரு 4 வெங்காயம் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போடணும். இந்த அளவு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் எறா போடணும். எறாவை நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு அந்த வெங்காயம் வதங்கணும் அதில் போடணும். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போடணும். கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகணும். இங்கே வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு மிக்சியில் தூள் பண்ணி போடணும். ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 4 தக்காளியை நம்ம மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி வச்சுக்கணும். இந்த அளவு இறாலாம் வதங்கினதுக்கப்புறம் அந்த தக்காளி பேஸ்ட்டு அதில் போடணும். நம்ம இந்த மாதிரி அரைச்சி நம்ம யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு ஈஸியாக வதங்கிடும். இல்லைன்னா தக்காளி வதங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நல்லா கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகட்டும். அரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், மூணு டீஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் ட்ரை பண்ணணும். இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த எறா வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு காரம் பார்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு தட்டை வச்சு மூடிடணும். நல்லா குண்டை வதங்கினதுக்கப்புறம் எறா தொக்கு ரெடி ஆகிடும். நம்ம பார்க்கலாம். சூடான இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் சிம்பலை ஆலில் போடுங்க. தேங்க்யூ.